கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராக இருப்பீர்கள். கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, நாம் ஒரு மெய் கிறிஸ்தவர்களாக நாம் ஜீவிக்கும்போது நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழுகிறோம். சாட்சியுள்ள வாழ்க்கை வாழும்போது நாம் ஆண்டவருக்கு கனி கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாறுகிறோம். இந்த கனி கொடுக்கும்போது கர்த்தருக்கு கனி கொடுப்பதினால நமக்கு வரக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா, நம் வாசிக்க கேட்ட பகுதியிலே இருக்கிறது, என் பிதா மகிமைப்படுவார். நம்முடைய நடத்தையினாலே, நம்முடைய வாழ்க்கையினாலே, கிறிஸ்தவள் என்ற அந்த தன்மையினாலே முதலாவது பிதா மகிமைப்படுகிறார். ரெண்டாவது, நாமும் அவருக்கு சீஷர்களாக மாறுகிறோம். அன்பானவர்களே, ஒரு முறை என்னுடைய சின்ன மகன் டோனா ஒரு சந்தோஷா வித்யாலயாவில் படித்துட்டு லீவுக்கு வந்திருந்தான். சின்ன பையன், எனக்கு 12 வயசு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போது நிறைய வருஷங்களுக்கு முன்னால். இப்போ அவன் இல்லை அந்த உலகத்தில். 17 வயசுலேயே கர்த்தர் சமூகத்தில் கடந்து போயிட்டான். அப்போ நான் கேட்டேன், குடும்ப ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏசப்பாவுக்கு எத்தனை சீஷர்கள் உண்டுன்னு கேட்டான். நான் கேட்டேன். அதுக்கு அவன் பதில் சொன்னான், நம்ம எல்லாருமே அவருடைய சீஷர்கள் தான், யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அத்தனை பேரும் சீஷர்கள் தான் சொன்னான். சரிதாண்டே, ஆண்டவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எத்தனை சீஷர்களை நியமித்தார். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், அவரை விசுவாசித்தவங்க எல்லாம் சீஷர்கள். அல்லேலூயா. அவர் 12 சீஷர்களை நியமித்தது உண்மைதான். ஆனால் அது அவனுக்கு சொல்ல தெரிஞ்சதோ தெரியலையோ, அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் சீஷர்கள் தான். அவரை விசுவாசிக்கிறவங்க எல்லாம் சீஷர்கள் தான். நீங்களும் எனக்கு சீஷர்களாக இருப்பீர்கள். 12 பேர் மாத்திரம் இல்லை, பின்னால் 70 பேரை தேர்ந்தெடுத்தாரோ மட்டும் இல்லை, உலகம் முழுவதும் யாரெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களோ, அவருக்கு பிரியமுண்டாக நடக்கிறோமோ, கனி கொடுக்கிற வாழ்வுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோமோ, அத்தனை பேரும் அவருடைய சீஷர்கள் தான். அல்லேலூயா. அன்பானவர்களே, அப்போ நம்முடைய வாழ்க்கை மூலமாக தேவநாமம் மகிமைப்படுகிறது. நம்முடைய நடத்தை மூலமாக தேவநாமம் மகிமைப்படுகிறது. ஆகையினால அவருக்கு சித்தமான வேளை நாம் செய்ய வேண்டும். யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுவருமாகிய சத்திய ஆவியான தேற்றவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றவாளன், அது யார்? சத்திய ஆவியாகிய தேற்றவாளன்னா யார்? பரிசுத்த ஆவியானவர். நான் உங்களுக்கு முன்னே போகிறேன், உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கும் இடத்துல உங்களை நான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் தேற்றவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவர் போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். தவறு செய்யும்போது கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பிள்ளைகளாக வாழுகிற பிள்ளைகள் சின்ன தப்பு செய்தால் கூட, இல்லை ஒன்றும் வேண்டாம், நம்ம தப்பாட்டு ஒன்றும் பேசலை, 4-5 பேர் இருக்கிற இடத்துல கொஞ்சம் சிரித்து கடப்படா என்னத்தையாவது சொல்லி சிரிக்க வச்சு பேசுகிறோன்னு வைங்க, தனிமையாக ஒரு இடத்துல நம்ம தியானம் பண்ண போகும்போது முதலாவது அந்த பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். அந்த 4 பேருக்கு மத்தியில் நீ என்னை பற்றி பேசாமல் நீ நல்ல ஜாலியாக நல்ல கிண்டல் அடித்து பேசி விளையாடிட்டு இருந்தியே, கட்டாயம் உணர்த்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே இருந்து, நீ போகிற பாதை சரியில்லை, நீ பேசின பேச்சு சரியில்லை, உன்னுடைய பார்வை சரியில்லை,
நீ பேசிக்கொண்டது சரியில்லை அப்படின்னு உணர்த்துகிறவர் தான் பரிசுத்த ஆவியானவர். நமக்குள்ளே இருந்து உணர்த்துகிறவர், போதித்து நடத்துகிறவர். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? கர்த்தருக்கு காத்திருக்கும்போது நம்ம புது பலன் அடைந்து, கழுகுகளை போல பலன் அடைந்து செட்டை அடித்து நம்ம எழும்புகிறோம். அப்போ காத்திருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அந்த புதிய பலத்தை நாம் ஆண்டோடைய கரங்களிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எல்லாருக்கும் காத்திருக்கணும்னா கஷ்டம். ஒரு காரியத்தை நம்ம கர்த்தர் சமூகத்தில் வச்சு கேட்டிருப்போம், அந்த காரியம் உடனே கிடைக்கணும்னு பார்க்குறோம். உடனே கிடைக்கலன்னா உடனே ஒரு சோர்வு. நம்ம என்னத்துக்கு பைபிளை தூக்கிட்டு போகிறோம்? போதும், பைபிள் படித்ததெல்லாம் போதும், சர்ச்சுக்கு போனது, ஆராதனைக்கு போனதெல்லாம் போதும், நம்ம கேட்ட காரியம் நடக்கலை. இதே தான் அநேகர் சோர்ந்து போகிறது. அன்பானவர்களே, சோர்வுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. ஒருவேளை ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நம்ம காத்திருப்பது நல்லது. தாமதமானாலும் அது பொய் சொல்லாது. ஆபகுக்கில் இருக்குது. அன்பானவர்களே, பொய் சொல்லாது. அவர் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். இன்னும் எனக்கு ஒரு காரியம் ஆண்டவர் நிறைவேற்றலை, எனக்கு இன்னும் நிறைவேற்றலை. எனக்கு மூத்த மகன் இல்லை, ஆனால் அவனுக்கு குழந்தை 5 வயசு இருக்கும்போது என்னுடைய மூத்த மகனுடைய குழந்தைக்கு, பையனுக்கு 5 வயது இருக்கும்போது என்னுடைய மகன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அப்போ இருந்தே ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேன். என்னுடைய பேரன் நல்லா படித்து முடித்து வளர்ந்து ஆண்டவருக்காக தான் ஊழியம் செய்யணும்னு. ஆனால் இன்னும் அந்த ஊழியக்காரனாட்டு வரலை. கம்ப்ளீட்டாக அவன் ரட்சிக்கப்படணும், கர்த்தருடைய தரிசனத்தை பெற வேண்டும். நாங்கள் பாருங்க, அப்போ இருந்தே 2001 அக்டோபர் மாதம் என்னுடைய மகன், மூத்த மகன் இறந்தான். அப்போ இவனுக்கு 5 வயசு. இப்போ அவனுக்கு 28 வயசு ஆகுது. இன்னும் ஊழியத்துக்கு அவன் இன்னும் பக்குவமாகலை. ரட்சிப்பை பெற்று அவன் என்ன செய்யணும்? தேவ தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஊழியத்தை செய்கிறேன். ஏன்னா அவன் பிறக்குக்கு முந்தைய ஊழியத்துக்குன்னு அர்ப்பணித்தோம். தாயின் வயிற்றில் இருக்கும்போதே நானும் என்னுடைய மகனும் மருமகளும் கை கோர்த்து பிறக்க போகிற பிள்ளை கர்த்தருடைய ஊழியத்தை தான் செய்யணும்னு நாங்கள் 3 பேரையும் அர்ப்பணித்தோம். பிறகு என்னுடைய மருமகளுக்கும் ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தார். உனக்கு ஒரு ஆண் பிள்ளை தான் பிறக்கும், அவனுக்கு நீ ஜோன்ஸ்னு பேர் போடுன்னு. தரிசனம் பெற்ற பிள்ளை. ஆனால் பிறக்கிற நேரத்தில் 1.5 லட்சம் செலவு பண்ணாலும் குழந்தை பிழைக்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த நாட்கள் அப்படி டாக்டர் சொன்னாலும் அவனுக்கு பிழைப்பூட்டினவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இன்றும் அவன் இருக்கிறான். பாம்பேயில் தன் தாயோடு இருந்து வேலை செய்கிறான். 28 வயது ஆயிற்று. இன்னும் எங்கள் அர்ப்பணிப்பு நிறைவேறலை. அதுக்காக இயேசுவை நம்ம மறுதளிக்க முடியாது. ஏற்ற வேளை வரும்போது கர்த்தரே என்ன செய்வார்? அவனை கரம் பிடித்து கொள்வார். மகனே போதும். இப்போ நாங்கள்லாம் படித்து முடித்து ஊட்டியில் கவர்மெண்ட் வேலையில் ஈடுபட்டு நாங்கள் அப்படியே கர்த்தருக்காகவும் நாங்கள் ஓடணும். ஊழியங்களுக்கு என்னுடைய கணவர் போவார், ட்ராக்ஸ் கொடுக்கவும் போவாங்க, வருவாங்க போவாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் ஃபார்மசிஸ்ட்டு, அங்கேயும் வியாதியஸ்தரை பார்த்தா கொஞ்சம் ஜெபம் பண்ணிட்டு வருவேன். ஆனால் முழு நேரமாக நாங்கள் பிடிக்கப்பட்டோம். கவர்மெண்ட் வேலையில் எனக்கு 9.5 வருஷம், அவங்களுக்கு 13 வருஷம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நாங்கள் ஏற்ற வேலை வரும்போது தான் பிடிக்கப்பட்டோம். அப்போ தான் இந்த உலகத்துக்குள்ள காரியங்களை எல்லாம் மறக்க முடியும். சும்மா மறக்காத நேரத்தில் நம்ம 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 கையில் ஒன்றை தந்தால்
ஐயா அங்கே போயிருக்க வேண்டியதோ, இந்த பாடத்தை படிச்சிருக்க வேண்டியதோ, இந்த டெஸ்ட் எழுதியிருக்க வேண்டியதோ அப்படின்னு எண்ணங்கள். இப்போ அப்படி இல்லை, ஒரே மனம். படித்தது உண்மைதான், படித்து முடித்தது, திருமணமானது, குடும்பமாக ஊட்டியில் வேலை பார்த்தது, நல்ல பொசிஷனில் இருந்தோம், நல்லா இருந்தோம், கர்த்தர் நல்லா உயர்த்தி வச்சுருந்தாரு, முடிஞ்ச அளவு ஊழியங்களை செய்துட்டு தான் இருந்தாங்க. ஏற்ற காலம் வந்தது போது இப்போ இத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவங்க இறந்து, சின்னவன் இறந்து, பெரியவன் இறந்து, தனிமையாக நான் இருந்தாலும் ஐயோ ஊட்டியில் இருந்திருக்க வேண்டியதோ அப்படி அந்த மனசே இல்லை. அப்படி ஒரு மனசுக்கு போகிறதே இல்லை. ஆண்டவர் ஏற்ற காலம் வரும்போது அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் நம்ம அடங்கி இருந்தாலே அந்த காலம் வரும்போது நம்மை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். அதுக்காக துன்பம் கஷ்டம் வரலன்னு சொல்லலை. அப்படி வந்தாலும் கூட அவர் நம்ம என்ன செய்வார்? நடத்துவார், நடத்துவார். சங்கீதம் 27:14 சொல்லப்படுகிறது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாக இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி இருக்கிறது. திடமனதாக இருங்க, ஆண்டவருக்கு சமூகத்தில் காத்திருங்க. என்னென்ன காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் நீங்கள் கேட்டீங்களோ, 1 வாரம் கேட்டேன், 2 வாரம் கேட்டேன், 1 வருஷம் கேட்டேன், தரவே இல்லைன்னு சோர்ந்து போகாதுங்க. தரும் வரைக்கும் அதை பக்கத்தில் வச்சு கேட்டுகிட்டே இருங்க. ஒரு பக்கத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த காரியம், ஒரு டெலகிராம் கொடுக்குறோன்னு வைங்களாம், ஸ்டார்ட் இம்மீடியட்லி, சீக்கிரம் புறப்படுவாங்க அப்படின்னு. இப்போ ஒரு டெலகிராம் கொடுக்குறோம், 1 மணி நேரம் கழித்து திருப்பியும் டெலகிராம் கொடுப்போமா, இல்லை அடுத்த நாள் திருப்பியும் டெலகிராம் கொடுப்போமா? ஒரு ஆளுக்கு ஒரு டெலகிராம் கொடுப்போம், சீக்கிரம் புறப்பட்டு வாங்க, ஸ்டார்ட் இம்மீடியட்லி, அவ்வளோதான். அவங்க வரும் வரையிலும் காத்திருக்க வேண்டிய கடமை நம்ம கடமை. அதே போல் தான் ஆண்டவருக்கு சமூகத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ணியாச்சுன்னா நம்ம மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். ஏற்ற வேளையில் அவர் நமக்கு தருவார். ஆகையினால நம்ம அவருக்கு காத்திருப்பது நல்லது. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது என்று இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்பிக்கையோடு காத்திருங்க, நம்பிக்கையோடு காத்திருங்க. அவர் நடத்துவார், அவர் நடத்துவார், கைவிட மாட்டார். ஆண்டவருடைய கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை ஆண்டவரை சார்ந்து ஜீவிக்க முடியாமல் இருக்கிற யாராவது நீங்கள் இருந்தீங்கன்னா கூட, இந்த நாள் கர்த்தருடைய நாள். ஓசியா 14:1 சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலே உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு. ஒருவேளை சோர்ந்து போய் கர்த்தரை தேட மனசில்லாமல், கர்த்தரிடத்தில் ஜெபிக்க மனம் இல்லாமல் நீங்கள் பின்மாற்றக்காரர்களாக இருந்தால், இந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலே என் ஜனமே, நீ தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, திரும்பு அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசிக்கப்பட்டார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அவங்க வெட்கப்பட்டு போவதும் இல்லை. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைவார்கள். அவர் அவருடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்காங்க, பின்மாற்றக்காரர்கள். கேட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி பின்வாங்கி போயிருக்கிறவங்க, கேட்டு கிடைக்கலையேன்னு சொல்லி முறுமுறுக்கிறவங்க. அதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான காரியம் இல்லை. முறுமுறுப்பு, எரிச்சல், கோபம், இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஆண்டவருக்கு பிரியமில்லாததை நம்ம அறிக்கை செய்து விட்டுட்டு கர்த்தருக்கு பிரியமுண்டாக நம்ம நடக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவர்களாயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ.
அல்லேலூயா. அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நீதி செய்வார், நியாயம் செய்வார். அவர் பொய் சொல்லவே மாட்டார். அந்த பகுதி எதற்காக சொல்லப்படுகிறது என்றால், ஒரு விதவை ஸ்திரீ இருந்தாங்களாம், ஒரு நியாயாதிபதியும் இருந்தாராம். அந்த நீதிபதியிட்ட போய் இந்த விதவை ஸ்திரீ தனக்குள்ள காரியங்களில் ஏதோ ஒரு காரியங்களை நீதி செய்யணும், எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டாங்களாம். ஆனால் அந்த நீதிபதி கொஞ்சமே தேவனுக்கு பிரியமில்லாதவன், மனுஷனை மதியாதவன், தேவ பயம் இல்லாதவன். அவன் செய்து கொடுப்பானா யோசிச்சு பாருங்க. ஆனால் இந்த அம்மா அவர் தான் செய்யணும்னு சொல்லி அடிக்கடி போய் தொந்தரவு பண்ணுவாளாம். அடிக்கடி எனக்கு நீதி செய்யணும், எனக்கு நியாயம் செய்யணும் அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். கடைசியில் இந்த நீதிபதி கர்த்தரையும் மதிக்கலை, மனுஷனையும் மதிக்கலை. அப்படிப்பட்டவர், இவ அடிக்கடி நம்மளை தொந்தரவு பண்ணுறாளே, இனி அவள் அங்கே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவளுக்கு நீதி செய்தாராம். அவர் அந்த அம்மாவுக்கு நியாயம் செய்தாராம். அதே போல தான் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? நீதிபதியே கர்த்தரை நேசிக்காதவனும் மனுஷனை மதியாதவனுமாய் இருந்தவனுமே நியாயம் செய்தார் என்றால், நேசிக்கிற தேவன் நம்மை ரட்சிக்கும்படியாக பாவத்தின் அந்த அகோர பாவத்தின் பிடியிலிருந்து நம்மை தூக்கி எடுக்கும்படியாக, நம்மை பரிசுத்தமாக்கும்படியாக, அவருடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும்படியாக நம்மை கழுவி சுத்திகரித்தாரே, அந்த தேவன் நம்ம மறந்துடுவாரா? அன்பாதுள்ளே, ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்போம். சங்கீதம் 62:1-5. தேவனையே நோக்கி என் ஆத்மா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். என் ஆத்மா தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம ஆண்டவருக்காக பொறுமையோடு இருந்து நம்ம கனிகளை கொடுப்பதினாலே நமக்கு வரக்கூடிய ஆசீர்வாதங்கள், நமக்கு ரட்சிப்பு கர்த்தராலே வருகிறது. அது மட்டும் இல்லை, நான் நம்புகிறது அவராலே வரும், ஏற்ற காலங்களிலே வரும். ஆகையினால அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதுக்கு சந்தேகமே இல்லை. கர்த்தர் நடத்துவார், ஆண்டவர் நடத்துவார். ஏற்ற காலங்களில் அவர் நம்மை உயர்த்துவார். ஒருவரையும் கைவிடலை. ஒரு அந்நாள் ஒரு குழந்தைக்காக கர்த்தர் சமூகத்தில் எத்தனை நாள் வீட்டில் இருந்து கேட்டிருப்பாங்க, ஆலயத்துக்கு வந்தாலும் கேட்டிருப்பாங்க. ஏற்ற நாள் வந்தது. அவங்க சத்தம் கூட வெளியே வரல, உதடு தான் முணுமுணுத்தது. ஆண்டவர் அந்த இருதயத்தின் ஏக்கம், அந்த இருதயத்தின் வாஞ்சை, அந்த இருதயத்தின் தேவைகளை அறிந்து ஏற்ற காலத்திலே அவங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். எப்போ அவங்க ஜெபித்து கர்த்தர் கரத்தில் விட்டாங்களோ, பின்பு அவங்க துக்கமுகமாகவே இருக்கலையா. அவர் தான் முதல் நியாயாதிபதி சாமுவேல் தீர்க்கதரிசி. அன்பானவர்களே, ஒரு நல்ல தீர்க்கதரிசியை பெற்றெடுத்தார். ஆண்டவர் சமூகத்தில் வளர்ந்தார். ஏலி தாத்தாவுக்கு கீழே ஆலயத்தில் வளர்ந்தார். பாருங்கள், பண்ணின பொருத்தனையின்படி ஆண்டவருக்கே நான் அந்த குழந்தையை நான் கொடுத்துருவேன்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாங்க. பால் மறக்க பண்ணி முடிந்த பிறகு அந்த குழந்தைய ஆலயத்திலே கொண்டு ஏலி தாத்தா கையில் விட்டாங்க. அப்படியே மறந்து போகலை. அவங்க வேறையும் பிள்ளைகளை பெற்றாங்கன்னு வேதம் சொல்லுது. வருஷந்தோறும் அந்த ஆலயத்துக்கு போகும்போது அந்த மூத்த மகனுக்கு சட்டையெல்லாம் தச்சு கொண்டு போவாங்களாம். அன்பானுள்ளே,
நம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருப்பதினால், ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதினால அவராலே அந்த ரட்சிப்பு வருகிறது, அவராலே அந்த உயர்வு வருகிறது. அதனால் ஆண்டுடைய கரங்களில் நாம் அமர்ந்திருப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல வேளைக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசுவே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் எங்களுக்கு அடைக்கலமானவர், நீர் எங்களுக்கு போதுமானவர், எங்களை வழி நடத்தக்கூடிய வல்லமையுள்ள தேவன். ஆண்டவரே, நாங்கள் உண்மையே சார்ந்து ஜீவிக்க, கனி கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க, அந்த கனிகளை கொடுக்க நாம் எப்படியெல்லாம் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் தியானித்தோம். கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு, வியாதிகளோடு, வேதனையோடு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே பலப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தில் ஒரு பலன் உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் சுகவீனங்கள் மாறட்டும், இயேசுவின் நாமத்தில் பலவீனங்கள் மறைந்து போகட்டும். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. எல்லா குடும்பங்களையும் ரட்சிங்க, ஆசீர்வதிங்க. ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும், கர்த்தருக்கென்று சாட்சியாக எழும்பட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன்.